பொதுவா பாத்தீங்க அப்படின்னாமா இந்த தீய தொடர்புகள், கள்ள தொடர்புகள், ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய எல்லா விரிசல்களுக்கும் காரணம் யார் அப்படின்னா சந்திர பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும்தான். எந்த வீட்டுல சந்திர பலம் குறைந்த பெண்ணாளுமை இருக்கிறதோ அந்த பெண் விரக்தி உள்ளவளாக இருப்பாள். அந்த பெண்ணுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்ள தெரியாது, சுவையான உணவுகளை சமைக்க தெரியாது. அதே போல பதிவிரதையினுடைய பக்தியின் உச்சத்தில் எல்லாத்திலுமே பக்தி உச்சம் இருக்கும். ஆனா சமையல்ல ஒரு நல்ல ருசியோ, தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஒரு நல்ல நாட்டமோ, வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்வதில் ஒரு நல்ல நாட்டமோ அந்த பெண்ணுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுல கணவர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருங்கிய அந்யோன்யம் என்பது இருக்காது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, செவ்வாய் அப்படின்னா கணவர், சமையல் அப்படின்னா சந்திரன், அம்மா அப்படின்னா சந்திரன். எல்லா ஆண் வாரிசுகளுமே அம்மா கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பணிந்த நிலையில தான் இருப்பாங்க. இப்போ இது மனைவியாக வந்திருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எல்லாமே அம்மா பேச்சை கேட்கிறாரு, எனக்கு ஒரு விதத்துல முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்ப நானும் அந்த பேச்சை என்னோடதும் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த கருத்து வேறுபாடுகள் இல்லா இருந்தா என்னையும் கொஞ்சம் மதிச்சா நல்லா இருப்பேன் இல்லையா அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும். இப்போ இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்திர பகவானை கையில எடுத்தா செவ்வாய் பகவான் ஆட்டோமேட்டிக்கலி நீச்சம் ஆயிடுவார். கணவர் உங்கள் பேச்சை கேட்டு உங்களை மதிக்க கற்றுக்கொள்வார். அதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, சுவையான உணவு பொருள் மட்டும்தான். உடனே சொல்லக்கூடாது, சார் நான் சுவையானதுதான் சமைக்கிறேன் ஆனா எங்க வீட்டுக்காரு பேச மாட்டேங்கிறாருன்னு. இந்த சுவையானது அப்படின்றது சமைக்கிறவங்களே சொல்லப்படாது, அதை யாருக்கிட்டையாவது கொடுத்து நன்றா இருக்கா இல்லையான்னு இன்னொருவர் சொல்லி அது சுவையானதான்றது, கணவர் சொல்லி சுவையானதா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணணும். அதனால எந்த ஒரு பெண்ணுக்கு சந்திர பலம் பூரணமாக இருக்கிறதோ அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலோ, இன்னொருவருக்கு உணவிடுவதிலோ, அதுல குறிப்பா தானே களத்தில் இறங்கி சமைக்க தெரிந்த சுவையுள்ள சமையல் செய்த அத்தனை பெண்களுக்குமே நீங்க கவனித்து பார்த்த ஒரு விஷயம் புரியும், கணவர் அந்த பெண்ணுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையாக இருப்பார். இது உலகத்துல நீங்க எங்க வேணாலும் என்ன பண்ணிக்கோங்கன்னா பார்த்துக்கலாம்.